ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3 ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பிரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 518 ஆரம்பிக்கிறது. மந்திரபூர்வமாய் தெய்வ நினைவோடு காரியம் மனோவாக்காயம் என்கிறபடி மனசால் பகவத் ஸ்மரணம், வாக்கினால் மந்திரம், காயத்தால் காரியம் மூன்றையும் சேர்த்துத்தான் ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மந்திரம் அல்லது பகவான் நாமம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவதில் பிரயோஜனம் இல்லை. மனுஷன் செய்கிற காரியத்தில் அநேகம் எல்லாம் ஜீவ ஜந்துக்களும் தான் செய்கின்றன. ஒரு கிருமியிடமிருந்து ஆரம்பித்து எந்த ஜீவராசியும் சாப்பிடத்தான் செய்கிறது. அப்படியே மனுஷனும் செய்தால் மனுஷ ஜென்மா எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் இவன் பிராணாகுதி செய்து கோவிந்த நாமாவை சொன்னபடி சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. மீன் கூடத்தான் சதாவும் ஜலத்தில் மூழ்கி இருக்கிறது. அதனால் அது ஸ்நானம் பண்ணி மடியாயிருக்கிறது ஆகிவிடுமா? மந்திரவத்தாக குளித்தால்தான் அது ஸ்நானமாகும். அல்லது கோவிந்தா கோவிந்தா என்றோ இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டோ ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாமே காரியமாக மட்டுமில்லாமல் மனசும் வாக்கும் ஈஸ்வரனிடம் செலுத்தப்பட்டு செய்யப்படுவதுதான் ஆச்சாரம். மீனை பற்றி சொன்னதால் ஒன்று வேடிக்கையாக ஞாபகம் வருகிறது. மடி என்று எச்சில் துப்பல் ரொம்பவும் பார்க்கிற சாஸ்திரத்திலேயே ரொம்பவும் மடித்தப்பு மாதிரி தோன்றுகின்ற சிலவற்றை பூஜார்ஹமாக பூஜைக்கு உரியதாக உயர்வு கொடுத்து சொல்லியிருக்கிறது. தேனீயுடைய எச்சில் தான் தேன், வண்டெச்சில் என்றே அதற்கு ஒரு பெயர். பட்டுப்பூச்சியின் எச்சில் இழைத்தான் பட்டு. கன்றுக்குட்டி எச்சில் பண்ணி ஊட்டின பிறகே கறப்பதே பால். புண்ணிய தீர்த்தங்களிலும் மத்ஸ்யங்கள் வாழத்தான் செய்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் ஈஸ்வர ஆராதனையிலே பிரயோஜனப்படுத்துகிறோம். இப்படி சாஸ்திரத்திலேயே சாஸ்திரத்தின் பொது விதிக்கு மாறாகவும் அதை தளர்த்தி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணியும் சில விதிகள் இருக்கின்றன. இப்படி இருக்கிறது என்று நாமும் மேலே மேலே விளக்குகளை சேர்த்து கொண்டு போவது, தளர்த்தி கொண்டு போவது என்பதாக சுதந்திரம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மூல சாஸ்திரமும் மாறான சம்பிரதாயமும் பொதுவான சாஸ்திராச்சாரியம் இருக்கும்போதே அதற்குள் வித்தியாசமாக சில குலாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மூல சாஸ்திரத்தில் இருப்பதற்கு கூடுதலாகவும் சில சின்ன அம்சங்களில் அதற்கு மாறாகவும் கூட நீண்ட காலமாக நல்ல சிஷ்யர்கள் உட்பட பலரும் அனுசரிக்கிற அநேக சம்பிரதாயங்கள் எப்படியோ ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்றுக்கொன்று வித்தியாசமான இந்த பல ஆச்சரணைகளை குலாச்சாரம், தேசாச்சாரம் என்ற பெயர்களில் பிற்கால தர்மசாஸ்திரங்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்றும், சாஸ்திரத்தில் நிரம்ப பயபக்திய உள்ள பூர்வீகர்கள் காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட மாறுதல்களும் செய்யப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு இப்படி பண்ணலாம் என்று ஏதோ ஒரு திவ்யாக்கி கிடைத்துதான் மாறுதல் செய்திருப்பார்கள் என்று வைத்துக்கொண்டு அந்தப்படியே நாமும் பண்ணிக்கொண்டு போகலாம் என்று சொன்னேன். இதனால் இப்பொழுது நாமும் தலைக்கு தலை தோன்றின மாதிரியெல்லாம் மாற்றிக்கொண்டு போகலாம் என்று அர்த்தமாகாது. நாம் பண்ணுகிற மாறுதல் இப்பொழுதெல்லாம் கான்ஷியன்சஸ், மனசாட்சி என்ற பெயர் சொல்கிறார்களே, அதன்படி நமக்கு திருப்தியாயிருந்து விட்டால் மட்டும் போதாது. அதற்கு பரமேஸ்வரனின் அங்கீகாரம் இருக்கிறது என்று நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். குலாச்சாரம், தேசாச்சாரம் என்று நமக்கு தெரிந்து அநேக தலைமுறைகளாக வந்திருப்பவை மூல சாஸ்திரங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகிற இடங்களில் கூட அவற்றின் வழியிலே நாமும் போவதில் தப்பில்லை என்று நான் சொன்னாலும், இப்பொழுது ரொம்பவும் சாஸ்திரிகர்களாக இருக்கப்பட்ட சில பேர் சித்தாந்தம், அதை வைத்து உண்டான ஆத்மார்த்தமான அனுஷ்டானங்கள், சின்னங்கள் ஆகியவற்றில் குலாச்சாரப்படியே பண்ண வேண்டும் என்றாலும் இவ்வளவு ஆத்மார்த்தமாக இல்லாத விஷயங்களுக்காக தேசாச்சாரம், குலாச்சாரம் என்ற பெயர்களில் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு வித்தியாசமாக போவது சரியில்லைதான். மூலத்தை தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் என்று தைரியமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறதிலும் சாரம் இல்லாமல் இல்லை. தேசாச்சாரம், குலாச்சாரம் முதலியவற்றை பற்றி சற்று முன் நான் சொன்னதற்கு ஒரு சப்கிளாஸ் போட்டால் தேவையில்லை என்று இப்பொழுது தோன்றுகிறது. அதாவது, ஒரு சித்தாந்தத்தோடு சேராமலே மூல சாஸ்திரத்துக்கு மிகவும் வித்தியாசப்பட்டிருக்கிற சில பழக்கங்கள் பல தலைமுறைகளாக ஏதோ காரணங்களுக்காக ஒரு சம்பிரதாயமாக வளர்ந்து வந்திருப்பதால் கூட இவற்றை ஒரிஜினல் சாஸ்திர பிரகாரமே திருத்தினால்தான் தேவையில்லை என்று தோன்றுகிறது. உதாரணமாக, 3 தலைமுறைகளுக்கு பொதுவான மூதாதை இல்லாவிட்டால்தான் உறவுக்காரர்களுக்குள் கல்யாணம் பண்ணலாம் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஆரோக்கியத்தின்படி கன்சாங்கியஸ் மேரேஜ், அதாவது இரத்த பந்துக்களுக்குள் விவாகம் பற்றி சொல்கிறவர்களும் சாஸ்திரம் சொல்வது சரியே என்கிறார்கள். ஆனாலும் நம் தட்சிண தேசத்தில் நீண்ட காலமாகவே பரம வைதிக குடும்பங்களில் கூட அத்தான் அம்மாங்கள், அம்மாஞ்சி அத்தாங்கள் என்று அத்தை மாமா சந்ததிகளுக்கிடையே, அதாவது இரண்டாவது மூதாதையான தாத்தாவே
பொதுவாக இருக்கிற உறவு முறையில் சாஸ்திரத்துக்கு முரணாக கல்யாணம் பண்ணி கொண்டு தான் வருகிறார்கள். இன்னும் ஒரு படிமேல் போய் மாமா மருமாளே பண்ணிக்கொள்வதையும் சில இடங்களில் பார்க்கிறோம். இதென்ன அநியாயம் என்று வடக்கத்திக்காரர்கள் கேட்கிறார்கள். வடக்கே குளிர்காலத்தில் குளிர் மிகவும் அதிகமாக இருப்பதாலும் அங்கே துருக்கராட்சியின் இன்ஃப்ளூயன்ஸ் எத்தனையோ நூற்றாண்டுகளாக அதிகமாக இருந்திருப்பதாலும் நம்மை விட அவர்கள்தான் ரொம்ப ஆச்சாரஹீனமாக பூஜாரி கூட சட்டை போட்டுக்கொண்டும் சாதுக்கள் கூட ஹுக்கா குடித்து கொண்டும் இருந்தாலும் இந்த கல்யாண கொள்வினை கொடுப்பனையில் அவர்கள்தான் நம்மை விட சாஸ்திரோக்தமாக இருக்கிறார்கள். வேறு சில விஷயங்களில் அவர்கள் நம்மை விட வைதீகம் எனக்கே ஆச்சாரம் சொல்லிக் கொடுக்கிற வடக்கத்திக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்கிறேன். கோரக்பூரில் கல்யாண கல்பத்தரு பத்திரிகை நடத்துகிறார்கள். அந்த கீதா பிரஸ்காரர்கள் பக்த கோஷ்டியோடு தட்சிணத்துக்கு யாத்திரை வந்திருந்தார்கள். 400-500 பேர் இருக்கும். காஞ்சிபுரத்துக்கும் வந்தார்கள். அன்றைக்கு எனக்கு மௌன தினம். மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். தரிசனத்துக்கு வந்தார்கள். பிரசாதமாக கல்கண்டு தந்தேன். அப்பொழுது பல பேர் என்னமோ தயங்கி வாங்கிக் கொள்கிற மாதிரி இருந்தது. நான் பாட்டுக்கு கொடுத்து கொண்டே போனேன். ஒரு பெண் மட்டும் இப்படி தயக்கத்தோடு வாங்கிக் கொள்வது என்றில்லாமல் அதை வாங்கிக் கொள்ளவே இல்லை. படிச்சென்று எம் காமீம் நகி ஆத்தா கோய் தூஸ்ரா பிரசாத் தீஜியே என்று சொல்லிவிட்டாள். அதாவது இது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்படாது, வேறு ஏதாவது பிரசாதம் தாருங்கள் என்றாள். உடனே எனக்கு மற்றவர்கள் ஏன் தயங்கினார்கள் என்ற காரணம் புரிந்துவிட்டது. முன்னெல்லாம் சர்க்கரை ஆலைகளில் கரும்பை சுத்தமாக்கி கல்கண்டு பண்ணுவதற்கு மாட்டு எலும்புகளை உபயோகப்படுத்தி வந்தார்கள். அதனால் அது சுவாமி நைவேத்தியமாகவும் பிரசாதமாகவும் இருப்பதற்கில்லை என்று வடக்கே வைத்திருந்தார்கள். அதாவது 1934-36 நான் வடக்கே யாத்திரை பண்ணின போது இதை தெரிந்து கொண்டு சேர்க்கக்கூடாது என்று வைத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிற்பாடு ஆலைக்காரர்கள் சிலர் இப்பொழுதெல்லாம் எலும்பை உபயோகப்படுத்தாமலே வேறு தினசில் ப்ராசஸ் பண்ணுவதாக தெரிவித்தார்கள். அதிலிருந்து மறுபடியும் கல்கண்டு சேர்ப்பது என்று ஆரம்பித்தேன். ஃபேக்டரிகளின் பழைய முறையை நினைத்துதான் இப்பொழுதும் இந்த வடக்கத்தி கோஷ்டி கல்கண்டை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ரெஃப்யூஸ் பண்ணினால் சுவாமிஜிக்கு மரியாதை குறைச்சலாச்சு என்று ரிலக்டண்டாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணானால் ஆச்சாரியனை விட ஆச்சாரம்தான் முக்கியம் என்று ஆச்சாரியர்கள் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் என்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சாரம்தானே என்றுக்கும் சாஸ்வதமாக இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் பேசிக்காக இருக்கிறது என்று தைரியமாக இது வேண்டாம் வேறே கொடுங்கோ என்று சொல்லிவிட்டாள் என்று புரிந்து கொண்டேன். மௌனமாதனால் அப்பொழுது ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. நம்மை விட சிலதில் வலதேசக்காரர்கள் சாஸ்திரோக்தமாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொன்னேன். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.